மாயத்தோட்டத்தோடு மக்கள் இதுவும் சுலபமாக இளைஞர்களை ஆதரிக்கும். இந்த கோஷம் இளைஞர்களை எல்லாம் ரொம்ப சுலபமாக ஆதரிச்சிக்கும். இந்த நடுத்தட்டு மக்களை எல்லாம் உடனடியாக ஆதரிக்கும். அதை இப்படி ஒரு உடனடியாக இந்த நடுத்தர மக்களையும் உயர்தட்டு மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய புத்திஜீவிகளையும் ஆதரிக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு மாய்மால வார்த்தைகளை சொல்லி தான் சிபிஎம் கட்சி வளர்ந்தது. சிபிஐ விட்டு உடைந்து சென்றார்கள். சிபிஎம் கட்சி வளர்ந்தது. அந்த போக்கு என்பது சரி தவறான போக்கு நம்ம தொடர்ந்து வாதாடுகின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டமாக நம்முடைய தலைமை பழைய சிபிஐ தலைமை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சிபிஎம்மும் சிபிஐயும் இணைந்தாலே போதும், ரெண்டு பேரும் சேர்ந்து போவார்கள், நாட்டுக்கு பெரிய மாற்றம் வாங்கலாம். இதை நம்ம திரும்பி ஒவ்வொரு கொடுத்து நிலவுபடுத்தே இருக்குது. அதனால தான் எல்லா கொடுத்தையும் சொல்லிட்டீங்க பழைய முடியும். ஸோ இந்த நிலைமைக்கு அவங்க சிபிஐ தலைமை எடுத்த தப்பான முடிவுக்கு பின்னால் தான் இதை எதிர்த்து கேட்டதுனால டாங்கே கட்சி விட்டு நீக்கப்பட்டார். எம்கே கோயிசன் ஆகியோர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார்கள். இது எல்லாம் கடந்து தான் நாம அன்னைக்கு தெளிவாக இவருக்கு தலைவர் சொன்னது தேசிய ஜனநாயக கட்சி மூலமாகத்தான் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு அனைத்து ஜனநாயக கட்சிகளை இணைத்து போடணும். ஜனநாயக கட்சிகளுக்கு தலைமையாக மிகப்பெரிய ஜனநாயக கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்ப சுதந்திர போராட்டத்தில் நம்ம தலைவர் சொல்லி போல விடுதலை போராட்டத்தில் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து போகிறதோ அந்த இணைந்த போராட்டம் வந்து தொடர வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கான ஏற்றுக்கான ஏற்றுக்களை அதை பற்றி யோசிக்காதீங்க. அது ரெண்டாவது விஷயம் தான். அவன் அவங்க ஏற்றுக்கொள்வான் விஷயம். ரெண்டாவது அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு இணைப்பு போராடுவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு பலரை நம்மளுடைய கட்சியை திருத்த முடியும். நம்முடைய கொள்கைகளை உள்ளே கொண்டு செல்ல முடியும். இடதுசாரி சக்திகள் அந்த கட்சிக்கு வலுவடைவார்கள். இதன் மூலமாக பெரிய மாற்றம் ஏற்படும். இது எல்லாம் தான் நம்முடைய தலைவர் சொன்னார். ஆனால் இதை புறந்தள்ளிவிட்டு சிபிஎம்மோடு இணைந்து பாடுபட்டால் மட்டுமே போகிற தவறான முடிவை எடுத்தது விளைவாக தான் நாம் யூசிபி தொடங்கினோம். அப்ப அதை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி பல தோழர்கள் தேர்தலுக்கு தான் இப்பொழுது அதாவது இன்னைக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி நம்முடைய தோழர்கள் பல இன்னைக்கு நாம காங்கிரஸ் கட்சி நாமளும் இணைந்து காலத்துல நம்ம எத்தனை எம்பிக்கள் இருந்தோம்? 40 எம்பிக்கள். பூபேஷ் குப்தா தலைவராக இருந்தார். பார்லிமெண்ட் சிபிஐ தலைவராக இருந்தார். எம்கே அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இருக்கு. வட மாநில ஆந்திராவில் கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் 68 சீட்டு நம்ம ஆந்திராவில் வச்சுருந்தோம். பீகாரில் 54 சீட்டு. பீகாரில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு, அந்த பனிதா காங்கிரஸ்க்கு அடுத்து நடைபெற்ற மாநாட்டு, அந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரதிநிதியாக அல்ல, இந்தியாவின் இந்தியனாகவே இருந்து வெளிநாட்டு பிரதிநிதியாக அதுவும் தனிக்கிறது. ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி போல் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடை தலைவர் எம்கே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். நான் உள்ள போய் இந்த மாநாட்டையும் பார்வையிட்டேன். ஜஸ்ட் பார்க்கும்பொழுது அன்னைக்கு 54 எம்எல்ஏக்கள் ஜெகநாத் சர்க்கார் தலைமையில், மாநில செயலாளர் ஜெகநாத் சர்க்கார் தலைமையில் 54 எம்எல்ஏக்கள் சிபிஐ இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்கள் சிபிஎம்மோட சேர்ந்தீங்க, நாமளும் அழிஞ்சோம், சிபிஎம்மோடு வளர்ந்தானா சிபிஎம்மும் அழிஞ்சா, எல்லாம் சேர்ந்து நம்ம காங்கிரஸை கைவிட்டோம். ரொம்ப சுலபமாக பிஜேபி ஆட்சி பிடிச்சது. இதுவே ஒரு தடவை நம்ம ஆட்சிக்கு வந்தானா இதே நம்ம 1925 டிசம்பர் 26 அன்னைக்கு சிபிஐ தொடங்கணும். அதே 19